அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபையை பெறும் தம்பதியர். இந்த உன்னதமான செயல் எந்த தம்பதியரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹுவின் கிருபையை பெறக்கூடிய தம்பதியர்கள். அது என்ன செயல்? ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் எழுந்து தானும் தொழுது தன் மனைவியையும் தொழுவதற்கு எழுப்பிவிடுகிற மனிதனுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அவள் எழ மறுத்தால் அவள் முகத்தில் அவன் தண்ணீரை தெளித்து எழுப்பிவிடுவான். இரவில் எழுந்து தானும் தொழுது தன் கணவனையும் தொழுவதற்காக எழுப்பிவிடக்கூடிய பெண்மணிக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அவன் எழ மறுத்தால் அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவள் எழுப்பிவிடுவாள் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கணவன் இரவு நேரத்தில் தொழுவதற்காக எழுகின்ற சமயத்தில் தன்னுடைய மனைவியை எழுப்பிவிட வேண்டும். அவள் எழ மறுத்துவிட்டால் அவளுடைய முகத்தில் தண்ணீரை தொளிக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனைவி இரவு நேரத்தில் தொழுவதற்காக எழுகின்ற சமயத்தில் தன்னுடைய கணவனையும் எழுப்பிவிட வேண்டும். அவன் எழ மறுத்தால் அவனுடைய முகத்தில் தண்ணீரை தொளித்து எழுப்பிவிட வேண்டும். இந்த உன்னதமான செயல் எந்த தம்பதியர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹுவின் கிருபையை பெறக்கூடிய தம்பதியர்கள். இப்படிப்பட்ட உன்னதமான செயலை செய்து அல்லாஹ்வுடைய கிருபையை பெறக்கூடிய உன்னதமான மக்களாக அல்லாஹ் தாலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.